ஐஷா கிருஷ்ணன் டெக் சேனலோட இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு வணக்கம். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு மொபைல் பேட்டரி வந்து உங்களுடைய டெத் கண்டிஷனில் வருது. அதாவது உங்களோட ஒரு மொபைல் உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வருது, என்னுடைய மொபைல் வந்து ஒன்றாவது இல்லை, ஒர்க் ஆகுது இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டிய வந்து உங்களுடைய மொபைலோட பேட்டரியை. பேட்டரியில் இருக்கிற கரண்ட் வந்து 3.7 4.2க்கு உட்பட்ட கரண்ட். இந்த 3.7க்கு உட்பட்ட கரண்ட் வந்து 3.0 அல்லது 3.5க்கு கீழ்பட்ட வந்தால் உங்களுடைய மொபைல் ஒன்றாகாது, சார்ஜ் ஆகாது. அல்லது 0ல் இருந்தால் பேட்டரி டெத்தாக இருக்கும். இதை எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஹை சார்ஜ் பண்ணுறது டிசி சப்ளையில் என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹவ் டு பூஸ்ட். நோ பவர் ஃபோன் கொண்டு வருது, டெத் கண்டிஷனில் வருது. முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டிய வந்து உங்களுடைய பேட்டரியை வந்து மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி மோடில் வந்து இந்த டிசி 20 வாட்ஸ்ன்றதை நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிக்கொண்டு பேட்டரி 2 டெர்மினல்லையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதில் நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது 0ல் காட்டினா உங்களுடைய பேட்டரி டெத்துன்னு அர்த்தம். அதாவது 2க்கு மேற்பட்டது அல்லது 1.5 அதுக்கு மேற்பட்டது இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து பேட்டரியை உங்களோட டிசி சப்ளையை வந்து 3.75 உட்பட்ட வோல்டேஜை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பேட்டரி டெர்மினல் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கரெக்டாக வைத்து ஒரு 5 மினிட் இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது இது சார்ஜ் ஆகிறது வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் 0.71. அது மாதிரி இப்படி இந்த மாதிரி வந்து இந்த நம்பர் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதாவது இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுறன்னு அர்த்தம். பேட்டரி சார்ஜ் ஆகுறதுன்னு சொன்னால் இதில் எந்த வித நம்பரும் ஓடாது. நீங்கள் எது போல் கூட்டினாலும் நம்பரே ஓடாது. அப்படின்னா உங்களோட பேட்டரி டெத் அது சரி செய்ய முடியாது. நம்பர் ஓடினா இந்த இடத்துல நம்பர்ஸ் ஓடினா ஓகே, உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும், சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சார்ஜ் ஆகி 3.7க்கு உட்பட்ட கரண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வர வேணும். கொண்டு வந்தால் உங்களோட பேட்டரி ஓகே, நீங்கள் ஃபோனுக்கு திரும்ப போடுங்க, ஃபோன் ஆன் பண்ணும், ஒர்க் ஆகும் அண்ட் சார்ஜும் ஆகும் மொபைலில். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு இந்த டிசி சப்ளை இல்லைன்னா உங்களுக்கு இந்த மல்டி சார்ஜரை பயன்படுத்தி ஒரு 1 hour சார்ஜுக்கு போட்டு வைங்க, சார்ஜ் ஆகும். லாஸ்ட்டாக உங்களிடம் இதை செக் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட், ஒரு எல்இடி பல்ப் எடுத்து ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் கரெக்டாக வைக்கும் போது இந்த பல்ப் பற்றினா அதாவது பேட்டரியில் கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். 2 காரணம் இருக்குது மொபைல் ஒன்றாக அமைக்கிறதுக்கு. முதல் காரணம் என்னென்னு சொன்னால் பேட்டரி டெத்தாக இருக்கிறது. ரெண்டாவது பேட்டரி ஃபுல்லாக இறங்கி இருக்கிறது. அண்ட் மொபைல் சார்ஜ் ஆகலாத காரணம் மட்டும் இருக்குது. அது பேட்டரி ஃபுல் 3.5க்கு உட்பட்ட கரண்ட் வந்தால், அதாவது 3.7க்கு கீழே கரண்ட் வந்தால் அது பேட்டரி சார்ஜ் ஆகாது. Thank you for watching. Please check பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல்.